Hello everyone, welcome to venkat family. இன்னைக்கு நம்ம சிறு பசலை கீரை கடையல் தான் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ingredients தேவைன்னு பார்த்துடலாம். கடலை எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 2, பூண்டு 15 பல், தக்காளி 2, பச்சை மிளகாய் 6, உப்பு தேவையான அளவு, பசலைக்கீரை 2 கைப்பிடி, துவரம்பருப்பு 100 கிராம், தண்ணீர் தேவையான அளவு. இதுதான் சிறு பசலைக்கீரை. இதை தரை பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. வேர்ல்டுலேயே ரொம்ப சின்ன இலை இருக்கிற கீரை இதுதான். கோடை காலத்தில் பொதுவாகவே கீரை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த பசலைக்கீரை சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கீரையில் இது போல் தேவையில்லாத செடி புல்லுலாம் இருக்கும். அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். வேரில் மண்ணெலாம் இருக்கும். அந்த மண்ணையும் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும். இது போல் எல்லா கீரையும் ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணி. இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. எவ்வளோ வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கீரையை இப்போ நம்ம கழுவிடலாம். 2லேருந்து 3 முறை வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம வாஷ் பண்ண இந்த தண்ணியை நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒரு தொட்டியில் ஊற்றி வைங்க. அப்படி இல்லைன்னா மண் தரையில் கூட நீங்கள் சாதாரணமாக ஊற்றி விட்டாலே இந்த செடி தானாகவே நல்லா நிறைய முளைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய சைஸ் வெங்காயம் 2, பூண்டு 15 பல் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கணும். ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி மீடியம் சைஸில் 2 சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 6 சேர்த்துக்கிறேன். மிளகாய் ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். சிறு பசலைக்கீரை 2 கை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கணும். நம்ம குக்கரில் தான் செஞ்சிட்ருக்கோம். துவரம்பருப்பு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். இந்த கீரையை நம்ம சாப்பிட்றதால சம்மர் டைமில் நம்ம உடம்புல ஏற்படுற ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணும். நீர் கடுப்பை சரி பண்ணும். மலச்சிக்கலை சரி பண்ணும். கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. சிறுநீரக பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அதையும் சரி பண்ணும். 200 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பருப்பு நல்லா குழைவாக வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நான் வச்சு எடுத்துக்கிறேன். பருப்பு நல்லா வேகணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மத்தை வச்சு கடைஞ்சிடலாம். இந்த டைமில் உங்களுக்கு புளிப்பாக வேணும் அப்படின்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளியை நல்லா திக்காக தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் புளி எதுவுமே இன்றைக்கி சேர்க்கலை. அவ்வளோதாங்க, சிறு பசலைக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.